தினமும் இரவு நேரங்களில் வீடியோ கால். பாண்டிச்சேரிக்கு இன்ப சுற்றுலா செல்லலாம் என கூறி எல்லை மீறிய பேராசிரியர் வீடியோ காலில் நிர்வாணமாக வர சொல்லி டார்ச்சர். 5 மாதங்களாக நரக வேதனையை அனுபவித்த கல்லூரி மாணவி. வக்ர புத்தி கொண்ட அரசு கல்லூரி பேராசிரியர் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? குடும்பத்துல பண கஷ்டம், அதனால பிரைவேட் காலேஜில் படிக்க முடியல. வறுமையில் உள்ள குடும்பத்தை எப்படியாச்சும் தலை தூக்கி நிறுத்தணும், அதுக்கு ஒரே வழி படிப்பு மட்டும்தான் நினைச்ச 18 வயசு பொண்ணு திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிற மாணவி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. அதுல கிடைக்கிற காசை மாசம் தன்னோட வீட்டுக்கு அனுப்பி படிக்கிற காலத்திலேயே வீட்டையும் சேர்த்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த மாணவி ஒரு நாள் தவறாம தினமும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2-3 நாளா மாணவி கிட்ட இருந்து எந்த போனும் வரல. அதே மாதிரி வீட்டிலிருந்து ஃபோன் பண்ணாலும் அவங்க போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போன தாய் ஹாஸ்டல்ல மகள் கூட தங்கிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. போன்ல பேசின அந்த ரூம்மேட் பொண்ணு, அவர் 2-3 நாளாவே சோகமா இருக்க ஆன்ட்டி, ரூம்ல கூட யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளை பார்க்கறதுக்கு நேரா ஹாஸ்டலுக்கே போயிருக்காங்க பெற்றோர். ஹாஸ்டல்ல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்த மகள் கிட்ட போய், என்னாச்சு, ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மாணவி தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கலம்மா, என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுங்க, நான் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு ஏதாச்சும் போறேன்னு சொல்லி கதறி இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, ஏன் இப்படி சொல்ற, இப்ப அப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு துருவி கேட்டு இருக்காங்க. அப்பதான் மகள் ஏன் சோகமா இருக்கா அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிற குமார் கிளாஸுக்கு பாடம் எடுக்க போகும்போதெல்லாம் மாணவிய தவறான பார்வையிலேயே பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம மாணவியோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்ட குமார் கடந்த 5 மாசமாவே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கான். இரவு நேரத்துல மாணவிக்கு வீடியோ கால் பண்ணி ஆடையெல்லாம் கழட்டிட்டு வீடியோ கால்ல வான்னு சொல்லி மிரட்டி இருக்கான். என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமலோ, வெளியே சொன்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலையும் தனக்கு நேர்ந்த கொடுமைய பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்திருக்காங்க அந்த மாணவி. செப்டம்பர் 5ஆம் தேதி மாணவிக்கு கால் பண்ண ப்ரொஃபசர் குமார் நைட்டு வீடியோ கால் பண்ண ஏன் எடுக்கலன்னு கேட்டு மிரட்டும் துணியில பேசியிருக்கான். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்ச மாணவி நைட் டைம்ல ஆன்லைன்ல இருந்தா எங்க வீட்டுல திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட நைட்டு நான் உனக்கு கால் பண்ண ஏன் எடுக்கல? நான் ஆன்லைன்லயே வரமாட்டேன். நீ ஆன்லைன்ல வரதுலாம் அது கிடையாது, நான் கேட்கறத சொல்லு. ஏன் நைட்டு ஏன் எனக்கு நான் ஃபோன் பண்ணல ஏன் எடுக்கிறேன்? அதான் சார், அட்டன் பண்ணா ஆன்லைன்ல டைம் காமிக்கும், எங்க வீட்டுல திட்டுவாங்க. அதோட மாணவிய பாண்டிச்சேரிக்கு வந்து தான் கூட ரூம்ல ஒன்னா இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கான். எங்க வீட்டுல திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்ன மாணவிய கெட்ட வார்த்தையில திட்டி பேசியிருக்கான் பேராசிரியர் குமார். பாடிக்கு போலாமா? சும்மா போலாமா? டேய் சும்மா வா. கடுப்பேதப்பா, நான் சொல்றதை கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்ப வந்துடலாம். நான் சொல்ற பஸ் கேளு. இல்ல சார், நான் வரமாட்டேன். பாண்டிச்சேரிக்கு தான் வரல, அதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு என் கூட வீடியோ கால்ல நிர்வாணமா வந்து பேசணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கான். சார், ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டு மாணவி கதறி அழுதுருக்காங்க. இப்படி மகள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் நேரா காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னமா சொல்றீங்க, உங்க பொண்ணு சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க, வேணும்னா டிசி கொடுத்துடுறோம், உங்க பொண்ணை வேற காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருந்தவங்க. மாணவியோட தாய் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத காலேஜ் மேனேஜ்மெண்ட்
அவங்கள மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. யார்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருந்த தாய் கடைசியா திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து காலேஜுக்கு வந்த போலீஸ் ப்ரொஃபசர் குமார் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப அவரோட செல்போனை வாங்கி சோதனை பண்ணப்ப நடு ராத்திரியிலையெல்லாம் மாணவிக்கு கால் பண்ணியும் வீடியோ கால் பண்ணியும் டார்ச்சர் பண்ணி இருக்கிறது உறுதியாயிருக்கு. 57 வயசுள்ள குமார் தன்னோட மகள் வயசுல இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படி தப்பா பேசி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். விசாரணைக்கு அப்புறம் அவன் மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. கொஞ்ச நாளாவே ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுற செய்தி தான் நாலா பக்கத்துல இருந்தோ வந்துட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது தெரியணும், படிப்பு தான் அவங்கள காப்பாத்தும், தைரியம் கொடுக்கும்னு நம்பி பெத்தவங்க எப்பாடுபட்டாவது பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. வேலியே பயிர மேயிற மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு பாடம் கத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி அத்துமீறது பெற்றோர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எந்த இடம்தான் சேஃப் அப்படிங்கிறது தான் இப்ப எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி.